வருஷத்துக்குள்ள நம்ம பைபிளை என்ன செய்ய முடியல, முடிக்க முடியல. ஆனா ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்படின்னு நம்ம துவங்கின இந்த சத்தியத்தின் அடிப்படை உண்மைகள் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் வசனங்களை பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டை வரிசையா படிச்சுக்கிட்டு வரோம். ஆமேன். அதாவது இந்த வேதத்தை ஒரு மனுஷன் ஒரு மனுஷி முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எல்லாருக்கும் தெரியும் இந்த கர்த்தருடைய பரிசுத்த வேதம்னு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காகத்தான் இந்த வருஷம் முழுவதும் ஒரே மெத்தட்ல டீச்சிங். ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்திருக்கிறோம், ஒவ்வொரு விஷயங்களை பார்த்திருக்கிறோம். ஜனவரி துவங்கணும், டிசம்பருக்கு வந்துட்டோம். அப்போ ஆதியாகமம் துவக்க முதல் நோவா காலத்திலிருந்து ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து வரிசையா அவங்களுக்கு ஓரளவு சொல்லி கொடுத்துட்டு, இந்த வேதத்துல இப்ப நம்ம வந்திருக்கிற பகுதி மத்திய பகுதி, மிக முக்கியமான பகுதி. பைபிள்ல நம்ம சாமுவேல் புஸ்தகத்தை தொடும்போது இதுவரைக்கும் பார்த்த சில சம்பவங்கள்லாம் சரித்திர உண்மைகள், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள். ஆனா இந்த புஸ்தகம் எப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சூடு பிடிக்கிற கட்டம் எதுன்னா, சாமுவேல் வந்ததுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கர்த்தர் செய்த காரியங்கள் எழுதப்பட்ட விதம், அதற்கு பிறகுதான் நியாயாதிபதிகள் காலம் முடிவடைந்து ராஜாக்களுடைய காலம் துவங்கும். சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து தான் நியாயாதிபதிகள் ஜனங்களை அரசாளுவதை கர்த்தர் நிறுத்திவிட்டு என்ன செய்வாரு, ராஜாக்களை ஏற்படுத்துவார். நியாயாதிபதிகள் மேல் இருந்த அபிஷேகம் ராஜாக்கள் மேல் இறங்கும். அப்போ அதுல பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவருடைய மனிதர்கள் குறிப்பாய் அதுவரைக்கும் இப்ப சாமுவேல் வர்றதுக்கு முன்னா ஆலயத்துல, தேவ ஆலயத்துல சீலோம்ல யார் இருந்து ஜனங்களுக்கு ஆலோசகரா இருக்கிறான்னா, ஏலி என்கிற மனிதன் ஆசாரியனாகவும், ஏலி என்கிற மனிதன் தன்னுடைய மகன் 2 பேருக்கு ஆசாரிய ஊழியத்தையும் பகிர்ந்து கொடுத்து, இந்த குடும்பம் லேவி குடும்பம் ஆசாரியர்களாக இவங்க ஆலயத்திலிருந்து பணி செய்ய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆசாரிய ஊழியம் செய்ய அழைக்கப்பட்ட ஏலியின் பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகளா இருந்தாங்க? பேலியின் பிள்ளைகளா இருந்தாங்க. ஆசாரிய ஊழியத்திற்கு வந்த ஏலியுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? பேலியின் பிள்ளைன்னா ஒரு 2-3 அர்த்தம் சொல்ல முடியும். பிசாசின் பிள்ளைகள், இல்லைன்னா வேசியின் பிள்ளைகள். வேசி அப்படின்னா வேதத்தின் படி ஆண்டவர் வேறு ஆராதனை செய்கிற கூட்டத்தை வேசித்தனம் செய்யறேன்னு சொல்லுவார். புரிந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கங்க திட்டுவாரு, சீயோன் குமாரத்தி வேசித்தனம் செய்கிறாள், ஏன் மெய்யான தெய்வத்தை விட்டு தெய்வமே அல்லாதவைகளை போய் ஆராதிக்கிறான்னு ரொம்ப கோபப்படுவார் ஆண்டு. அப்ப அந்த பேலி என்றாலே வேசித்தனத்தின் ஒரு ஆவி, அதாவது மார்க்க போதனை. அதுல குறுக்கு வழியில போகலாம், கொலை செய்யலாம், அடுத்தவனுடைய திருடலாம், பழி போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதுல என்ன பாவம் வேணாலும் அடங்கிடும், எல்லா பாவமும் அடங்கிடும். அந்த ஆவி உடையவர்களா இந்த 2 பேரும் மாறினதுனால ஆலயத்துக்குள்ள பாவம் செய்வாங்க. அப்ப இனிமே வரப்போகிற காரியங்களை நம்ம என்ன செய்யணும், நுணுக்கமா கவனிச்சுக்கிட்டே வரணும். இது புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நிழலாக இந்த வேத புஸ்தகம் 1 சாமுவேல் 2 சாமுவேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், வேத புஸ்தகத்தை மறுபடியும் சாமுவேலின் புஸ்தகத்துக்கு நம்ம வருவோம். சாமுவேல் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல இன்னைக்கு ஒரு சில காரியங்களை வாசித்துட்டு, அடுத்ததாக 3ஆம் அதிகாரத்திலையும் சிலவற்றை நம்ம வாசித்துட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். கவனிக்கணும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் முதல் கட்டமா நம்ம வாசிக்க போறோம். அதற்கு பிறகு 2வது கட்டமா 22லிருந்து 25 வரைக்கும் வாசிக்க போகிறோம். அதற்கு அடுத்ததாக 27லிருந்து 36 வரைக்கும் வாசிக்க போகிறோம். கடைசியாக 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து இன்னைக்கு தேவ வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க? அப்ப நான் முன்பதாகவே சொன்னது போல, இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற மனிதர்கள் நியாயாதிபதிகளாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களை அவர்கள் வழிநடத்தி வந்து
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் நல்வழியில தேவனுக்கு முன்பதாக அவங்க பணி செய்து ஊழியம் செய்து இந்த ஜனங்களை நடத்துகிற காலத்துல ஏலி என்கிற மனிதனுக்கு 2 மகன்மார்கள். ஏலியுடைய குடும்பத்துல 2 மகன்மார்களும் ஆசாரிய ஊழியத்துல கர்த்தர் என்ன செய்துட்டாரு, அவங்கள நடத்த சித்தமா இருந்தனால ஆசாரிய ஊழியத்திற்கு ஏற்ற காரியங்களை அவங்க கைகள் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஊழியம் செய்ய வச்சிட்டாரு. ஏலியும் அதற்கு அவங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்து அவங்களுக்கு ஊழியத்தின் காரியங்களை விசாரித்து நடத்தி கொண்டிருக்கிறாரு. இப்ப இவருக்கு முதிர் வயது ஆகிற காலத்துல இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆசாரிய ஊழியம் என்றால் என்ன, தேவனுக்கு பணிவிடை செய்வது என்றால் என்ன அப்படிங்கறத அறியாம இவங்க ஊழியத்தில் இருக்கிறத அங்க கவனிக்க முடியுது. அதை குறித்து சிலவற்றை நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ளணும். அதாவது ஆலயம் என்றால் என்ன, ஆண்டவர் ஆலயத்தில் விரும்புகிற காரியம் என்ன, ஆலயத்தில் பணி செய்கிறவர்கள் தேவனோடு எப்படி வாழ வேண்டும், இருக்க வேண்டும், அவர் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் ஜனங்களிடத்தில் அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு வசனத்தினூட தெரிந்துக்கணும். நீங்க நினைக்கலாம் இது எங்களுக்கு தேவையான ஆகாரமா? நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள இருந்துதான் என்ன போல ஊழியர்கள் எழும்பி வருகிறாங்க. ஆமீன் சொல்லுங்க. இந்த ஊழியக்காரர்களுக்கு இது தேவைன்னு பிரிச்சிடக்கூடாது. ரொம்ப டீப்பான டீச்சிங்க இது ஊழியக்காரங்கள், இது அபிஷேகம் பெற்றவங்களுக்கு நீங்க நினைக்க கூடாது. எல்லாரையும் ஆண்டவர் அபிஷேகப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். எல்லாரையும் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு இது சபைகளுக்கு முழுமையா போதிக்கப்பட்டா நாளைக்கு உங்க கற்ப பிறப்புகள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு எழும்பும் போதோ தேவ திட்டத்தை அவங்க நிறைவேற்ற தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாறும் போதோ இவ்விதமாக கர்த்தர் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறவர் என்பதை நீங்க தெரிந்திருக்கணும். அதனாலதான் இப்ப எங்களுக்கு தெரிந்தே நாங்க ரட்சிக்கப்பட்ட காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் பைபிள் காலேஜ் போய் படிக்கலாம். ஆண்டவர் கூப்பிட்டாரா இல்லையா, பாஸ்டர் சொன்னாரு, வீட்டுல அம்மா சொன்னாங்க, யாரு வேணாலும் போய் படிக்கலாம், யாரு வேணாலும் பைபிள் நானும் பாஸ்டர் சொல்லலாம். பிரயோஜனம் இல்ல. பைபிள் தூக்கி பாஸ்டரோ நான் ஊழியக்காரன் சொல்றவெல்லாம் ஊழியக்காரன் அல்ல. யார் தாயின் கற்பத்திலே கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தாரோ அவர்கள் தான் கர்த்தருடைய பணியை செய்ய முடியும். அவர்கள் ஊடாதான் ஜனங்களுக்கு உண்டான ஆகாரத்தை கர்த்தர் கொண்டு வர முடியும். அதன் ஊடாதான் அவங்க பலன் பெற முடியும், சுகம் பெற முடியும், விடுதலை அடைய முடியும். இன்றைக்கு சாத்தானுடைய பெரிய ஒரு திட்டம் என்னன்னு சொன்னா எல்லாரையும் பைபிள் காலேஜுக்கு அனுப்புறது. நிறைய பைபிள் காலேஜே சாத்தான் தான் நடத்திக்கிட்டு இருக்க, தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் சொன்னா எதிர்ப்பாங்க நம்மள. உண்மையை சொல்ல போனா உண்மை அதுதான். இன்னைக்கு அதனாலதான் சபைகள்ல கள்ள ஆராதனைகள், கள்ள போதனைகள், தேவையற்ற செய்திகள், வேதத்துக்கு புறம்பான வசன தியானம், ஆண்டவரை விட்டு வழி விலகி போக சாத்தான் பல திட்டங்களை வச்சிருக்கிறான். கர்த்தர் ஒரு மனிதனை அழைத்தார்னு சொன்னா எப்படி எல்லாம் எதிர்பார்ப்பார். தேவனுக்கு பணி செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் வேதம் கற்றுக் கொடுக்குது. இது ரொம்ப பேசிக். இதை நீங்க இந்த சாமுவேல் புஸ்தகத்துல ஏலி குடும்பத்தை குறித்து நம்ம அப்படியே தெரிந்து கொண்டு உள்ள போயிட்டோம்னா அதுக்கு பிறகு ஊழியம்னா என்ன, ஊழியக்காரர்கள் என்ன, அவர் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் என்ன, ஊழியக்காரங்களை எதுக்கு தெரிந்து கொள்றாரு, அவங்களுடைய பணி என்ன, எல்லாமே உங்களுக்கு புரிந்துடும். அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்க வெளி தேசத்தில் உள்ள வெளி மாநிலத்தில் உள்ள உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்க உங்க சபைகள் உள்ள ஊழியக்காரர் நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும். அந்த ஊழியக்காரனுடைய நோக்கம் என்ன, அந்த ஊழியக்காரனுடைய தரிசனம் என்ன, அந்த ஊழியக்காரன் எதற்காக இந்த ஊழியத்தை செய்கிறான் அறிந்திருக்கணும். சில ஊழியங்களை பார்த்தீங்கன்னா செய்திகள்ல வெறும் காணிக்கைகளை குறித்தே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் அங்க விலகிட்டார் அர்த்தம். அவங்களுக்கு பண நோக்கமா இருக்கும், தேவை அதிகமா இருக்கும், ஜனங்களை மோட்டிவேட் பண்ணி எதையாவது அவங்கள்ட்ட இருந்து வாங்கலான்னே சொல்லி பிரசங்கங்கள் வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்களை நீங்க இருக்கவே கூடாது. வருஷம் முழுவதும் ஏதோ தேவனுக்கு கொடுப்பதையே மையமா வச்சு பேசுற இடம் ஆபத்தான இடம்னு நீங்க புரிந்து கொள்ளணும். கொடுக்கிறவங்க பக்தியோட நான் ஆண்டு கொடுக்கிறேன், தேவ மனிதன் தானே கேட்கிறாரு போலதான் இருக்கும். நாங்க இருந்த சபையில அப்படிதான். ஊழியக்காரர் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுமே அதிகமா அவர் பேசின உபதேசமே காணிக்கையை குறிச்சு. அவருடைய சபையில கிட்டத்தட்ட 3000-4000 பேரு. ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை உள்ள கொண்டாந்து பணத்தின் மேல மோகமா ஒரு மனிதன் இருந்தான்னு சொன்னா ஆண்டவர் விளக்கு தண்டை எடுத்துருவார், சபையில இருந்து எடுத்து போடுவா.
அங்க அபிஷேகம் இருக்காது, தேவன் அங்க இருக்க மாட்டார், கூட்டம் இருக்கும். ஒரு நேரம் வரும்போது சாத்தான் சுக்குநூறா உடைச்செறிஞ்சிருக்கும். 3000-4000 பேர் உள்ள தேவனுடைய ஆலயம் நீங்க உடைஞ்சு நொறுங்கி ஒண்ணும் இல்லாம ஒரு 300-400 பேரோட ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறார். கவனிச்சு பாருங்க, கவனிச்சு பாருங்க. பல ஊழியங்கள் தேசங்கள்ல பலர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஊழியத்திற்கு வருகிறவருடைய பார்வை எப்படி இருக்கணும், ஊழியத்திற்கு வருகிறவர்கள் எப்படி பயபக்தியாக நடந்து கொள்ளணும், எல்லாமே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சில பேர் ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அன்னாளுடைய ஜெபம், ரூத்துடைய நடக்கைகள், இன்னும் நம்முடைய அடிப்படை தேவைகளுக்கு உண்டான ஆகாரமும் இருக்கும். ஆவிக்குரிய அடுத்த நிலைக்கு உண்டான ஆகாரங்களையும் நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. எனக்கு இது தெரியாது, போதிக்கப்படல, அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. சபைகளுக்கு மிக முக்கியமான ஆகாரம் இந்த விதமான போதனைகள். ஜனங்களை இதில் தான் வளர்த்தெடுக்கணும். இதுக்குத்தான் சபை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துல இந்த வேத வசனங்கள் ஊடாக இன்றைக்கு சிலவற்றை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். 11 வாசிக்க கேட்கலாம். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பிள்ளையோட பேர் என்னது? சாமுவேல். சொல்லுங்க, என்ன பேரு? போன வார செய்தியை அப்படியே கோட்டை விட்டுட்டோம்னா அப்புறம் எப்படி தேறி வர போறீங்க? சிந்திச்சு பாருங்க. போன வாரம் தான் இந்த பிள்ளை யாருடைய பிள்ளை, இந்த பிள்ளையை கொண்டு வந்து யாரு என்ன செய்தாங்க அப்படின்னு விவரங்களை சொல்லி போதிச்சிருக்கிறேன். சொல்ல வேணாமா? எடுத்த எடுப்புல சாமுவேல் அப்படின்னு சொல்ல வேணாமா? இந்த பிள்ளையுடைய பேர் என்ன? சாமுவேல். அடுத்த வசனம். ஏலியின் குமாரர் ஆலயத்துல தேவ பணி செய்கிற ஆசாரியருடைய மகன்மார்கள், அவர்களும் ஆசாரியர்கள் தான். ஆனா அவர்களை குறித்து பைபிள் அடையாளம் காண்பிக்கிறது பேலியின் பிள்ளைகள், தேவனை அறியாதவர்கள் அல்லது வேசியின் பிள்ளைகள், சாத்தானுடைய பிள்ளைகள், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவருடைய தகப்பனார் ஏலியோ தேவ மனிதன். கர்த்தர் பேசுவார். ஏலி செவி திறக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படி கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி. அப்ப அந்த இடத்துல பார்க்கிறார் கர்த்தர், பல காரியங்களை அவங்க தவறுதலா செய்யறாங்க. அப்ப என்ன செய்யணும்? இவர்களை தள்ளிட்டு ஒரு அந்த இடத்துக்கு ஒரு ஆள் என்ன செய்யணும்? நியமிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? இப்ப அங்க அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அதாவது ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை ஆனா எங்க ஊழியம் செய்யறாங்க? ஆலயத்துல ஊழியம் செய்யறாங்க. ஆனா யாரை அறியவில்லை? யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் ஊழியம் தான் நடக்குது, ஊழிய சபைக்குள்ளதான் நடக்குது. பார்ப்பதற்கு ஒரு சபை கர்த்தரால் நியமிக்கப்பட்டது போல நடக்குது. ஆனால் இவர்கள் தேவனை அறியவில்லை. நான் இன்னைக்கு சொல்லுவேன், எந்த ஊழியக்காரன் ஜெப சிந்தை இல்லாம, ஜெப சிந்தனைக்குள்ள ஜனங்களை நடத்தாம, ஜெபத்துல வளர்க்காம ஊழியம் செய்கிறானோ அவர்கள் இந்த லிஸ்ட்ல தான் வந்து நிற்பாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கணும். ரெண்டாவது, இந்த ஜெப வாழ்க்கைக்குள்ள ஜனங்களை பயிற்சி விட்டு ஜெபத்துல நடத்தணும். இது ரெண்டுமே ஒரு சபையில நடக்கலன்னா நான் சொல்றேன், அவங்க வேற கணக்குல வேற இடத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சொல்லுவாங்க சிலர், திறப்புல நிற்கிறதா? இயேசுதான் எல்லாமே செய்துட்டார் ஐயா, உபவாசம் இருக்கிறியா, எதுக்கு இருக்கிற? இப்படி எல்லாம் போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. மெட்ராஸ்ல நிறைய இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஊர்ல இதெல்லாம் பெருகிக்கிட்டு இருக்குது. நம்ம வேலை பார்க்கிற, பிசினஸ் பண்ற நேர காலத்துல இதெல்லாம் முடியுமா? அதுக்கு ஊழியக்காரங்க நாங்க இருக்கிறோம்ல, இவங்களும் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு உலகத்தின் சிற்றின்பத்தின் மேல ஆசை, பொருள் மேல இவங்க கண்ணு இருக்கும், பண தேவைகள் இருக்கும். ஜனங்களை வரவழைத்து ஜெப வாழ்க்கை ஆழமா அதை குறித்து பேசினா மக்கள் சபையில தங்க மாட்டாங்க. நீதியை குறித்து பேசினா ஜனங்கள் சபையில தங்க மாட்டாங்க. வாடகை கொடுக்கணும், வருமானம் போயிடும். பேலியின் பிள்ளைகள், ஏலியுடைய 2 மகன்மார்களும் கர்த்தருடைய ஆலயத்தில் பணி செய்கிறவர்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தார்.
நம்ம பொன்மலை நகராட்சி சுற்றி நிறைய பெரிய பெரிய சபைகள் இருக்குது. வேதத்தில் உள்ள ஆழங்களை எடுத்து சொல்லாத சபைகள், இயேசு யார் என்று போதிக்காத சபைகள், பாவம் சாபத்தை எடுத்து உரைக்காத சபைகள், எச்சரித்து ஜனங்களை கண்டித்து உணர்த்தாத சபைகள். நீங்க புரிந்து கொள்ளணும், நான் யார சொல்றேன். பேர்ல கிறிஸ்தவன் தான், என்ன பிரயோஜனம்? இதுல அங்க உள்ள நடக்கிற சில காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது உலகத்தானுக்கும் அந்த நடத்துகிற தலைமத்துல இருக்கவங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. எவ்வளவு வேதனை பாருங்க, எவ்வளவு வேதனை பாருங்க. ஜனங்கள் அங்க இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையெல்லாம் யோசித்து பாருங்க. தேவனிடத்திலிருந்து அந்த சபையில் உள்ளவங்க எல்லாம் என்ன பெற முடியும்? மரணத்துக்கு பிறகு ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியுமா? அல்லது பூமியிலே வாழும்போது வேதத்துல வளர்ந்து கனி கொடுக்க முடியுமா? முடியாது. பிசினஸ் பண்ணு, வேலை பாரு, ஆசீர்வாதமாறு, அவ்வளவுதான். அவங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு போயிட வேண்டியதுதான். நீ சபைக்கு வா, வராம போ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. செத்தா அடக்க ஆராதனைக்கு நாங்க வந்துருவோம், நிலமும் கொடுத்துருவோம். என்ன பிரயோஜனம்? ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் வேதம் கேட்கிறது, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப ஏழையுடைய பிள்ளைகள் தேவனை அறியாதவர்கள், தேவ திட்டம் அறியாதவர்கள், கர்த்தரோடு நடக்காதவர்கள். ஆனா ஜனங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் அருவருக்கிறார், அந்த ஊழியத்தை அருவருக்கிறார். அதனாலதான் இங்க ஒரு சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார். ஆமென் சொல்லுவோமே. சாமுவேல் தேவனுடைய பரிசுத்தம், சாமுவேல் தேவனுடைய தீர்க்கதரிசி, சாமுவேல் கர்த்தருடைய ஊழியக்காரன், சாமுவேல் எதிர்காலத்தில் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம். அதனாலதான் அன்னாளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது, கர்த்தராலதான் அடைக்கப்பட்டுச்சு. ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குகிற ஒரு மனுஷன் எனக்கு தேவை. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த ஒரு இரட்சகன் தேவை. சிம்சோனை கர்த்தர் உருவாக்கினார். சிம்சோனை தொடர்ந்து பல நியாயாதிபதிகளை உருவாக்கினார். கர்த்தர் பார்க்கிறாரு, என்னுடைய ஆலயத்திலிருந்து என்னை அறியாம இவங்க எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இவங்க பேலியின் பிள்ளையால இருக்கிறாங்க. என் இருதயத்திற்கு ஏற்றபடி, நான் விரும்புகிறபடி ஜனங்களை நடத்த ஒருவனை நான் உருவாக்குவேன். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய பேர் தான் சாமுவேல். இப்ப சாமுவேல் ஆலயத்தில் வளருகிறார், தேவனுக்கு முன்பதாக பணிவிடை செய்கிறார். இங்கு ஏலியன் குமாரர்கள் பேலிகளா இருக்கிறாங்க, பேலியின் மக்களா இருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தரை அறியாம இருக்கிறாங்க. 13ஆம் வசனம், அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால் எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய இந்த 2 பேருடைய வேலைக்காரர்கள் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து கொண்டு வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறது எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கவனிக்கணும். அங்க ஆசாரிப்பு கூடாரத்தில் ஜனங்கள் என்ன செய்வாங்க? வருஷத்துல ஒரு முறை ஆடு மாடுகளை என்ன செய்வாங்க? பலி கொடுக்க, தேவனுக்கு சர்வாங்கன பலி கொடுக்க, சமாதான பலி கொடுக்க, ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தும்படி வந்து காணிக்க. அதை சேர்க்கவே அவன் கஷ்டப்படும். ஒரு மாடு வாங்குற எவ்வளவு வேலை இருக்கும்? நடுத்தர குடும்பத்துக்கு அது கஷ்டம். அவன் வருஷம் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து பலியிடணும். இதை குறிச்சு நீங்க லேவியராக முழுவதும் படிச்சீங்கன்னா அந்த பலியிடுதலை குறிச்சு எல்லாமே விவரமா மோசே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவங்க பலியிடும் போது எப்படி பலியிடணும்? ஆட்டையோ மாட்டையோ துண்டிச்சதுக்கு பிறகு, அதனுடைய குடல்கள் எல்லாம் அவங்க எடுத்ததுக்கு பிறகு, அதனுடைய சரீரத்தை அவங்க அப்படியே கீறி துண்டு போடாம அதை கீறி, அதுல இருக்கிற கொழுப்பு, அந்த கொழுப்பான எல்லா பதார்த்தங்களையும் அந்த சரீரத்தில் உள்ள எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? நெருப்புல சுடணும். நெருப்புல பொசுங்குது பாத்தீங்களா? பொசுங்கிறது வந்து அந்த காலத்துல ஆராதனை கூடாரத்துல நம்ம இன்னைக்கு துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், ஆராதனை கீதங்களை பாடி. அன்னைக்கு இந்த ஆராதனை பலிகளை கொடுத்துதான் செய்துகிட்டு இருந்தாங்க ஜனங்க. ஆடு மாடுகளை கொண்டு வந்து பலியிடும் போது அந்த பலியிடுகிற பலி சரிவர அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அது நெருப்புல வாட்டி எடுக்கப்படணும். ஒருவேளை அவன் ஒரு பாவம் பண்ணி விபச்சாரம் பாவம் பண்ணிருப்பான்,
ஒருவேளை அவன் தவறான ஒரு கொலையை செய்திருப்பான் அறியாம, அல்லது வேற ஏதாவது ஒரு களவு செய்திருப்பான். அந்த பாவ நிவாரண பலியை கொண்டு வந்து கொடுக்கும் போது அவங்க செய்ய வேண்டிய விதம் இதுதான். இந்த பலியிடும் போது இவங்க நல்லா கர்த்தருடைய மோசே கற்றுக் கொடுத்தபடி கறி பச்சையா இருக்கக்கூடாது. அது நெருப்புல வாட்டும் போது அது முழுமையா தகனமாக்கப்படணும். அதற்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, அந்த மீட்டு அது யாருக்கு சொந்தம்னா, அங்க இருக்கிற லேவிய கோத்திரத்தாருக்கும் அங்க இருக்க ஆசாரிய யாரு ஆரோன் குடும்பத்தாருக்கும் அது சொந்தம். அவங்க அதை எடுத்து கொண்டு போய் என்ன செய்யலாம், உண்டு அவங்களுடைய ஜீவனுக்கு அது ஆகாரமாவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த மாம்சம் முழுவதும் நல்ல நெருப்புல பொசுங்கிற அளவிற்கு பொசுங்க விடாம, அந்த கொழுப்புகள் எல்லாம் முழுமையா அது நெருப்புல வாட்டி கரைய விடாம, இது இந்த ப்ராசஸிங் நடக்குன்னா, ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க சுகந்த வாசனையா இது பலி கொடுக்கப்பட்டதை கர்த்தர் அங்கீகரிக்கணும். இது கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. இதுக்கு நிகராக இன்னைக்கு நடக்கிறதுல அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு நான். இந்த பலியிடுகிற காரியத்துல தேவன் விரும்புகிற அந்த ஆராதனை முறை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது யாருக்கு சொந்தமாயிரும்? இந்த மீட்டெல்லாம் லேவியர்களுக்கும் ஆசாரி அவங்க சாப்பிடணும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத பங்கு. அது அவங்களுக்கு தான். அங்க எவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவருக்கு பணி செய்தாலும், லட்சக்கணக்கான பேர் ஆலயங்கள் எங்கு அவங்க இருந்தாலும், அங்க வர்ற காணிக்கைகள் எல்லாம் அவங்க அந்த மகிமை தேவனுக்கு செலுத்திட்டு தான் அவங்க எடுத்துக்கணும். ஆனா இவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்யும் போது வேலைக்காரர்கள் அனுப்பி தேவனுக்கு மகிமை செலுத்தப்படுகிற வேலையில அதை அப்படியே தட்டி பறிக்கிறது. அதை தான் எடுத்துக்க விரும்புகிறது. ஆசாரியனுக்கு கொடு, எஜமானுக்கு கொடு, அவங்க இல்லைன்னாலும் அவங்க வாசிச்சுடுவாங்க அப்படியே. கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்று என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதா இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். பாருங்க, காணிக்கை பலியிட வருகிறவங்க, இந்த ஆலயத்துக்கு ஏண்டா பலியிட போறோம், தேவனுக்கு பலியிடும் போதே இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி மிகவும் ஜனங்கள் வேதனைப்பட ஆரம்பித்தார்கள். இது ஒரு பாவ நிலை, இவங்க செய்த பாவ நிலை, ஆலயத்துல இருக்கிறவர்கள் செய்த பாவ நிலை. கவனிங்க. அப்ப நான் சொன்ன தகன பலியோ சமாதான பலியோ சர்வாங்கன தகன பலிகள் செலுத்தும் போது அந்த, அதாவது கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டதன் சாயல் முழுமை அடைய தேவன் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றை எப்படி செய்து முடித்தாரோ அதுபோல இந்த பாவ நிவாரணத்திற்காக வச்சிருக்கிற இந்த வேலை ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே இடையிலே போய் அந்த மகிமையை யார் எடுத்துக்கிறப்ப? ஆசாரியர்கள், தேவ ஊழியர்கள். இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது சில காரியங்கள். எனக்கு தெரியும், சில மேடைகள்ல பார்க்கணும், சில ஊழியர்களுடைய நடவடிக்கைகள்லாம் சகிக்க முடியாது. குறிப்பா ஒரு மனிதனை நான் எளிதா சொல்றேன். இது ஆப்பிரிக்கால நிறைய நடக்குது, வெளிநாடுகள்ல நிறைய நடக்குது. ஒரு ஹீரோ போல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த வரத்தை வல்லமைகளை வெளிப்படுத்தி அவங்க செய்யற அட்டூழியருக்கு பாருங்க, தேவனுக்கு போக வேண்டிய மகிமைய இவங்க பலிபீட மேடைகள்ல ஏறி பாடல் உங்களுக்கு தெரியும், கள்ள ஆராதனைன்றது உங்களுக்கு என்னன்றது தெரியும் இல்லையா? நல்ல கவனிங்க, இதான் கள்ள ஆராதனை சாராம்சம். கள்ள ஆராதனைன்னு சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேன், நிறைய பேருக்கு புரிய. என்ன, ஆண்டவரை பத்தி தானே அவர் பாடுறாரு, அவர் பாடுவாரு, ஆனா அந்த மகிமை எல்லாம் எங்க போகுது தெரியுமா? அவர் பண்ற ஸ்டைல்ல, அவர் போடுற ட்ரெஸ்ஸிங்ல, அவருடைய பந்தா பேச்சில எல்லாம் அந்த மகிமை, ஆண்டவருக்கு போக வேண்டிய மகிமை எங்க போகுது? தன் பக்கமாக. இதனாலதான் நாங்க சொல்றோம், அப்படிப்பட்ட ஆராதனை வீரர்களாம் பேலியின் பிள்ளைகள். இத சொல்றதுக்கு என்ன பயம் வேண்டி கிடக்குது?
தகனிக்கப்பட வேண்டிய முறையில் அது தகனிக்கப்பட்ட அந்த சுகந்த வாசனை கர்த்தருக்கு போக வேண்டிய நேரத்தில் அதை எடுத்துக்கொள்ளுகிறான் பாருங்க. அவன் கள்ள ஆராதனைக்காரன், அவன் கள்ள ஊழியன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான ஊழியக்காரர் கடந்த வருஷம் இறந்து போனார். அவருடைய பேர் ஆபிரகாம் சார்லஸ். அந்த மனிதன் அவருடைய வீடியோ முதல் முறை நான் பார்த்ததுமே சொல்லிட்டேன், இந்த ஆள் கள்ள ஊழியக்காரன். என்ன தெரியுமா செய்வாரு? இங்க திருநெல்வேலியில பிறந்து குவைத்துக்கு வந்து, குவைத்திலிருந்து லண்டனுக்கு போயிட்டு அங்க போய் ஏதோ அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன்னு சொல்லி வந்து உலகம் முழுவதும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணின ஒரு மனிதன். அந்த மனிதனை இன்னைக்கு தெய்வமா பார்க்கிற ஒரு கூட்டம்லாம் இருக்குது. அறியாமை, தமிழர்களை சொல்றேன், அறியாமை. மேடையில ஏறிட்டாலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆராதனை வல்லமைய, அவருக்கு செலுத்த வேண்டிய துதி பலிகள், அந்த மகிமை ஏறெடுக்கப்படுது பாருங்க. இடையிலேயே சாத்தான் அந்த மனுஷனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டைல் பண்ணி டான்ஸ் ஆடி ஒரு ஹீலிங் நடந்துச்சுன்னா அந்த 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 ஹீலிங்குடைய மகிமை யாருக்கு போகணும்? கர்த்தருக்குரியது. அது அவருடைய கரம் தொட்டு சுகமாக்குனுச்சு. இவருகிட்ட இருந்து அது புறப்பட்டது போல இவரு அது சொந்தக்காரர் மாதிரியும் இவரு போடுற சீன் இருக்கு பாருங்க. நல்லா கை நீட்டிய சொன்னேன், போய் உட்கார்ந்தீங்க தேர மாட்டீங்க. மலேசியா தான் அவருக்கு கேபிட்டல், மலேசியா தான் கேபிட்டல். ஒரு பொல்லாத ஆவியினால நடத்தப்பட்ட ஒரு மனுஷன் ஆபிரகாம் சார்லஸ். மேடையில ஏறிட்டாலே தெரியும், தனியா தெரியும் சாத்தான் தலையில உட்கார்ந்து இருக்கிறது. ஆனா அந்தால தெய்வம் போல பார்த்த ஒரு அப்பாவி ஜன கூட்டம் இருக்கு. என்ன செய்யறது? என்ன நடந்தது தெரியுமா? இந்த பேலியின் பிள்ளைகளாகிய ஏலியுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததோ அதே அந்த மனுஷனுக்கு அப்படியே நடந்தது. 52 வயசுல சென்னைக்கு ஊழியத்துக்கு வந்திருந்த போது சென்னையில இறந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஒரு ஸ்ட்ரெச்சர்ல போட்டு வச்சிருந்தாங்க. ஹார்ட் அட்டாக்ல ஒரே நிமிஷத்துல மரணம். 52 வயசுல. அத குறித்து இன்னைக்கு நம்ம கவனமா நம்ம படிக்க போறோம். இப்ப இதுல என்னென்ன நடந்தது வாசிக்கலாம். 22 இருந்து 25 வரைக்கும் வாசிக்கலாம். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். இந்த ஆசாரியனுடைய தகப்பனார் ஏலி மிகவும் வயதுள்ள ஒரு மனுஷனாய் இருக்கிறாரு. அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, விபச்சார பாவத்திலே இவர்கள் ஈடுபட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற பெண்களோடு விபச்சாரம் செய்தது மாத்திரமல்ல, கர்த்தரை கோபமூட்டி அருவருக்கிற காரியம். ஆசாரிப்பு கூட, அதான் சொன்னேன், வழி மாறிட்டா எல்லாமே மாறிடும். தன்னுடைய கொடுக்கப்பட்ட வேலையை மறந்துட்டா எல்லாமே மாறிடும். சாத்தான் அடுத்தடுத்த திட்டத்துக்குள்ள கொண்டு போய்கிட்டே இருப்பான். ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்த சித்தமா இருக்கும் போது அந்த மனிதனுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமா இல்லாம மாறிட்டா அடுத்தடுத்த செய்கைகள் அந்த ஊழியக்காரன் மூலமா எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கும். அங்க என்ன நடந்தது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை அவங்க செய்து வருகிற பெண் பிள்ளைகளோடு இப்படிப்பட்ட விபச்சார பாவத்தில் அவங்க ஈடுபட்டு அவங்க என்ன செய்யறாங்க? அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். இவரு கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க 2 பேரும் ஆசாரியர்களா இருக்கிறீங்க, நீங்க ஆசாரியத்து ஊழியம் செய்றீங்க, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை தேவ ஆலயத்திலேயே நீங்க செய்து வருகிறீங்களே, இது என்ன நியாயம்னு சொல்லி வயதான ஏலி இவங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, விசாரிக்கிறாரு. ஆனா இதே காரியத்தை இவர்கள் ஆரம்ப காலத்துல உணவு பழக்க வழக்கத்திலே இவங்க தப்பி போகும்போது ஏலி கண்டுக்கவில்லை. அதை கர்த்தர் பேசுவார். அதை அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். அப்ப அதுல அவர் சொல்றாரு பாருங்க, ஏலி சொல்றாரு, கவனிக்கலாம். என் குமாரரே வேண்டாம், இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. கவனிச்சு பார்க்கணும். ஒரு ஊழியக்காரனை விசுவாசிகள் பார்க்கும் போது இந்த ஊழியக்காரனை போல என் பிள்ளை வளரணும், இந்த ஊழியக்காரனை போல என் பிள்ளைகள் ஊழியம் செய்யணும், இந்த ஊழியக்காரனை போல நான் மாறணும்னு சொல்லிதான் ஊழியக்காரனை பார்த்துதான் ஜனங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய நல்வழியில நடக்கணும்.
இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இவர்கள் ஒருவரும் அறியாத, தேவனை அறியாதவர்களா இவங்க இருக்கிறாங்க. தேவனுக்கு போக வேண்டிய மகிமை இவங்க பக்கம் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது தேவனுடைய ஆலயத்துல பாலியல் பாவத்துல இவங்க தொடர்புடையவர்களா மாறும்போது ஏலி சொல்றாரு, என்ன சொல்றாரு? 25 கவனிங்க. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். கவனிக்கணும், இதுதான் நான் அடிக்கடி 3 விதமா பேசியிருக்கிறேன். பாவத்துல 3 வித நிலைகள் சொல்லுவேன். ஒன்னு கடவுளுக்கு விரோதமாய் செய்கிற பாவம், இரண்டாவது மனிதனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம், மூன்றாவது பாவம் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆத்துமாவை சீர்கெடுக்கிற பாவம். அதுல இந்த 2 விஷயங்கள் முதல்ல நீங்க கவனிக்க முடியும். மனுஷனுக்கு விரோதமா மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றார். இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நான் சொன்னேன்ல, மாண்டு போன ஆபிரகாம் சார்லஸ் உடைய பாவத்தின் உச்சம் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவம். அவரை குறித்து இன்னும் நிறைய காரியங்கள்ல நாங்க கேள்விப்பட்டோம். தப்பா சரி, நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏமாந்து ஒரு கூட்டம் போகுதுன்னா போகட்டும், ஊழியக்காரர்கள் வருஷ கட்டி நிப்பாங்க அவரை பயன்படுத்துறதுக்கு. அந்த அளவுக்கு ஏமாளித்தனம், ஆவில நிறைவில்லை. ஆண்டவரால ஊழியர்களே நடத்தப்படல. அதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. அப்ப தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தா உன்னை யார் நியாயம் தீர்ப்பா? அவருதான் நியாயம் தீர்ப்பாரு. அவர் தீர்த்தா என்ன நடக்கும்? ஆபத்து. அப்ப கவனிக்கலாம். அப்ப அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் என்ன ஆயிட்டாரு? சித்தமான. நல்லா கவனிக்கணும் ஊழியர்கள். இதை ஒருவேளை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப கவனமா கவனிக்கணும். கர்த்தர் எல்லா விதத்திலும் நமக்கு ஒத்தாசை புரிவார், ஊழியத்தை நடத்த உதவி செய்வார், ஜனங்களை கொடுப்பார், காணிக்கைகளை கொண்டு வர செய்வார், உள்ளங்களை ஏவுவார். ஆனா கர்த்தருக்கு பிரியமாகவே அந்த ஊழியத்தை துவங்கின, அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு கர்த்தருக்குள்ள நித்திரை அடைவது நல்லது. கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள அரசியல் பண்ணி, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பாவம் செய்து, கர்த்தர் விரும்பாத காரியங்களை சபைக்குள்ளெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா, பேலியின் பிள்ளைகளாகிய இவர்களை தேவன் பாருங்க சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். அழிவு வரும்னு அர்த்தம், ஆபத்து வரும்னு அர்த்தம். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஊழியத்தை லேசில் எடுக்கக்கூடாது, கையில் எடுக்கவே கூடாது. கர்த்தர் கொடுக்கலன்னா வராதிங்க. இந்த ஊழியத்துக்கு அழைப்புலன்னா வராதிங்க. யாரோ சொன்னாங்கன்னு கேட்கவே கேட்காது. ஆண்டவர் உங்களோட பேசட்டும், முகமுகமா பேசட்டும், செவிகள் கேட்கும்படி பேசட்டும், இல்ல தீர்க்கதரிசிகளை அனுப்பி உங்களோட பேசட்டும். ஏதாவது ஒரு அடையாளத்தோடு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வாங்க. ஏன் அப்படின்னா, தேவன் கொடுக்காததை செய்ய ஒரு மனிதன் முன் வந்தா கர்த்தர் அவனுக்கு ஊழியத்தை கொடுக்க மாட்டாரு. லூசிபர் ஊழியங்களை கொடுத்து ஒரு ஊழியக்காரனுடைய மாய தோற்றத்துல வச்சு ஒரு கூட்டத்தை வஞ்சிக்க திட்டம் போடுவோம். அந்த வஞ்சனைக்கு உட்படுகிற அந்த கூட்டமும் பரிதாப நிலைதான், அந்த ஊழியக்காரன் சொல்லிக்கிற அந்த மனுஷனுடைய நிலைமையும் பரிதாபம். எச்சரிக்கையா இருக்கணும். நிறைய பைபிள் காலேஜ் இருக்கு, ஆன்லைன்ல நிறைய பைபிள் காலேஜ் வந்துருச்சு. வீட்டுல இருந்தே படிக்கலாம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் உங்களை அழைக்கலன்னு சொன்னா, நிறைய பைபிள் காலேஜில் எழுப்பினது சாத்தா. நான் சொல்றேன், அடிச்சு சொல்லுவேன், எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். நிறைய பைபிள் காலேஜ் எழுப்பினது சாத்தா. கர்த்தர் ஆரம்ப காலத்துல வேதத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு போக நல்ல ஊரில் தெரிந்து கொண்டார், அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தார். ஆனா காலகட்டங்கள் போக போக அப்படியே உல்டாவா மாறி இருக்கு. இன்னைக்கு எங்கேயோ ஒரு போய் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்தா ஒரு பாஸ்டர், அவர் எங்க வேணா ஊழியம் செய்யலாம், வேணா சுதந்திரம், யாரும் கேட்க முடியாது. அவங்கள நம்பி போற ஜனங்களுடைய நிலைமை பரிதாபம். கர்த்தருடைய ஜனங்கள் எச்சரிப்போடு கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து கவனமா நம்முடைய ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன் என்பதை நீங்க அறிந்து, சிலர் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் விழுந்து போயிடுவாங்க, வழியில விழுந்து போயிடுவாங்க. அவங்க உபதேசம் வித்தியாசமா இருக்கும், அவங்க பார்வை வித்தியாசமா இருக்கும், உங்ககிட்ட இருக்க பணத்து மேலதான் அவங்களுக்கு கண்ணா இருக்கும். நீங்க சபையில என்ன தப்பு செய்தாலும் கேட்கவே மாட்டாங்க, அப்படியே தட்டி கொடுத்து ஒப்பேத்துக்கிட்டு கண்டு காணாது போல இருப்பாங்க. அது அல்ல ஊழியக்காரருடைய வேலை.
கவனமா இருக்கணும். சரி, அப்ப இங்க ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு இவங்களை சங்காரம் பண்ணணும்னு சொல்லி. இப்ப 2ஆம் அதிகாரத்துல 27-36 வரைக்கும் நம்ம வாசித்து இதை முடிவு பண்ணோமா? தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, தீர்க்கதரிசி, அபிஷேகம் உள்ள தீர்க்கதரிசி ஒருவன் தீர்க்கதரிசியினிடத்தில் வந்து, அப்படிதான் சொல்லணும். பீலயாம் என்கிற தீர்க்கதரிசி இடத்துல பேசுவதற்கு, தீர்க்க தரிசனம் பேசுகிறதற்கு கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? கழுதையோடைய வாயை திறந்தார். தவறான பாதையில போய் கொண்டிருந்த பீலயாமுக்கு அறிவுறுத்த, ஆலோசனை சொல்ல, நீ என்னப்பா பெரிய தீர்க்கதரிசி, கழுதையை கொண்டே நான் பேசுவேன் ஆண்டவர் உடைச்சாரு பாருங்க. பீலயாம் உணரல. ஏலி வயதான காலத்துல தீர்க்கதரிசி அனுப்பி பேசுறார். என்ன பேசுறார் கவனிக்கலாம். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டார். ஆரோன் குடும்பத்தை கர்த்தர் வேர் பிரித்து ஆசாரியனாக அவர் என்ன செய்துட்டாரு? வேலையை கொடுத்துட்டார். மோசே ஒரு தீர்க்கதரிசி, ஆரோனுடைய குடும்பம் ஆசாரிய குடும்பம். லேவிய குலத்துல ஆண்டவர் அநேகர் அதுக்காக வேர் பிரிச்சார். வாசிக்க தொடர்ந்து. உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் நல்லா கவனிக்கணும். கொடுக்கவில்லையா? தகன பலி இடுறானே, காளை, ஆடு, மாடு கொண்டாந்து, பறவைகள், அவன் எதை கொடுத்தாலும் அந்த தகன பலி எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்கலையா? உங்களுக்கு தானே நான் ஆகாரமா கொடுத்திருக்கிறேன். நீங்க பிழைக்கணும் தானே நான் அதை ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கிறேன். அதை நானா எடுத்துக்கிறேன். நான் எடுத்து சாப்பிட்றேன்னா, மாட்டோட ரத்தத்தை நான் குடிக்கிறேன்னா, இது ஏற்கனவே வேற இடத்துல வேற வசனத்துல கேட்கிறாரு. அந்த மாம்சத்தை நான் புசிக்கிறேன்னா உங்களுக்கு தானே அதை நான் கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது வாசிங்க. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலிகளையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானே என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். கவனிச்சு பாருங்க. இங்க வந்து ஒரு கோட்டை விட்டுட்டாரு. இந்த பாலியல் பாவத்தில் அவங்க விழமுன்னாகவே காணிக்கை பாவத்தில் அவங்க அகப்பட்டும் போதே ஏலி கண்டிக்கல. ஏலி அவங்களை குறிச்சு கண்டனம் தெரிவித்து, நீ இப்படி நடப்பது சரியில்லை, ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும், கர்த்தருக்கு போக வேண்டியது கர்த்தருக்கு விட்டுடு, தேவன் விரும்பாததை செய்யாதுன்னு ஏலி தன் பிள்ளைகளுக்கு கண்டித்து உணர்த்த இல்ல. அவங்க வளரும் போது அதை ஒரு ஆசீர்வாதமாகவும் ஏலி என்ன செய்தாரு பார்த்துட்டாரு. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? இப்ப ஏலியுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி 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 போறாரு. நல்ல கவனிக்கணும். வர்ற காணிக்கைகள் எல்லாம், சபைகளுக்கு வர்ற காணிக்கைகள் எல்லாம் ஊழியக்காரர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கிக்க கூடாது. அப்படி சொந்தமாக்கி கொண்டா வர்ற ஜனங்கள் செலுத்துகிற காணிக்கைக்கு உண்டான பலனை ஜனங்கள் பார்க்க முடியாது. நம்ம ஆட்கள் நினைக்கிறாங்க, ஓ நான் ஊழியக்காரன், கர்த்தர் கொடுக்கிறது எல்லாம் எனக்கு தான். இல்ல இல்ல இல்ல. தேவனுடைய ஆகாரம் தேவாலயத்தில் ஏன் இருக்கணும்? அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஜனங்கள் ஏன் கொண்டு வந்து விதைக்கணும்? அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான திட்டம் இருக்குது. சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, கர்த்தருடைய காரியங்கள் அநேகம் நடைபெற வேண்டும். அது தேவ சித்தமா இருக்கிறது. அதை தங்களுடைய வசதிகளுக்கு ஏற்றபடி அதை செலவழித்து அதனுடைய உச்சிதமானதெல்லாம் தாம் பக்கமா எடுத்துக்கிட்டா ஆண்டவர் சொல்லுகிறாரு, சங்கரிப்பேன். அவரு பிளான் பண்ணிடுவாரு. சரி, அப்படியா? கொஞ்ச காலம் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி, அப்புறம் வரும் பட்டயம், நமக்கு பின்னலாக வரும். கவனிக்கணும், எச்சரிக்கையாய் வாழணும். வாசிக்க தொடர்ந்து. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. கவனிக்கணும். உடன்படிக்கை செய்தவர் சொல்றாரு, இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. இங்கதான் ஆசாரிய ஊழியத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருது. ஆசாரிப்பு ஊழியத்துல கர்த்தர் மோசையின் காலத்துல இருந்து இது வரைக்கும் எல்லாம் சரியா போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப சொல்றாரு, இல்ல, ஆரோன் குடும்பத்தை நான் அப்படியே என்ன செய்யறேன்? விலக்கி வைக்கிறேன். பெரிய திட்டங்க இது.
அதை நான் விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, சாமுவேலை உருவாக்குறாரு. வாசிக்கலாம் வாசிங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள் என்று ஏலியினிடத்திலே கர்த்தர் சொல்லி அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. நீங்க கனம் பண்ணி கொண்டு வருகிற தேவ பிள்ளைகள், தேவனை கனம் பண்ணி கொண்டு வருகிற அந்த கனமான அந்த காணிக்கைகள், தேவன் அதை முதல்ல அங்கீகரிக்கணும். அதை அங்கீகரிச்சு என்ன செய்யணும், அவரு உங்களுக்கு ஆசீர்வதிக்கணும். அப்போ அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. சபைக்குள்ள ஊழியங்களுக்குள்ள அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. வருகிற காணிக்கைகள்ல தேவனுடைய திட்டம் நிறைவேற சுவிசேஷத்திற்காக இதை செலவழிக்கணும், சபையுடைய ஊழியத்திற்காக இவைகளை இந்த அளவுக்கு செலவு செய்யணும், சபையிலே ஏழைகள் இருந்தார்கள்னா விசாரிக்கப்படணும், சபைக்கு வெளியே இருக்கிற மற்ற ஏழைகளுக்கு அன்னதான காரியங்களை வழங்கணும், இன்னும் மிஷனரி ஊழியமா இருக்கிற தேவ மனிதர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கணும், ஆரம்ப நிலையில கட்டப்படாத திருச்சபைகளோடு தடுமாறி கொண்டிருக்கிற ஊழியனுக்கு கை கொடுத்து தோள் கொடுத்து நிக்கணும். எல்லாத்திலையும் கணக்கு வழக்கு இருக்குது, சும்மா இல்ல. இன்னைக்கு ஆயிரங்கள்ல கொடுக்கலாம், நாளைக்கு லட்சங்கள்ல கொடுக்கலாம், கர்த்தர் கோடிகள்ல கொடுக்கலாம். கொடுத்தாலும் அந்த மகிமை அவருடையது. அதை எடுத்துக்கொள்ள விரும்புவீங்க அப்படி சொன்னா தேவன் சித்தமா இருப்பார், வேறொரு திட்டமா அவர் மாறிடுவார். கவனமா இருக்கணும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உன் வீட்டில் ஒரு கிழவனும் இதுக்கு மேல கவனிச்சீங்கன்னா தவறு செய்தவங்களை ஆண்டவர் சபிக்கிறார். கவனிங்க. உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும், அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சிறு வயதிலேயே அவங்க மரணத்தை சந்திச்சிருவாங்க. ரொம்ப ஆட்டம் போடுறவங்கள நான் சொல்றேனே, நீங்க கவனிச்சே பாருங்க, கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க. சிறு வயதுல போய் சேர்ந்துருவாங்க. மேடைகள்ல ஏறி தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமைய தேவனுக்கு கொடுக்காம அவருக்கு போக வேண்டிய அந்த சுகந்த வாசனைய ஊழியக்காரன் பேர்ல தான் பக்கமா திருப்புகிற ஊழியக்காரன் அற்பாயுசு. இப்ப தெரியாது, கொஞ்சம் காலை விட்டு வைப்பாரு, முதுகுல விழுகும் போதுதான் தெரியும். அதை பார்க்கிறவர்கள் மனம் திரும்பணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டு ஏலியை அப்படியே அசைக்க ஆரம்பித்தது. அவர் சொல்லுகிறார், உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை, என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வாச ஸ்தலத்தில் உள்ள யாவரும், உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். அதுல அந்த ரெண்டு பேருடைய பேரு போட்டிருக்க 34 கவனிக்கலாம். ஏழுடைய ரெண்டு மகன்களுடைய பேரு வாசிங்க. ஒப்னி பினேகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமா இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். பாருங்க எவ்வளவு கோபம், பாருங்க ஆண்டுடைய கோபம். வர்ற ஆளுக்கு போற ஆளுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கறீங்களா? பணத்துக்காக எதையாவது குறுக்கு பாதையில் டிராவல் பண்றீங்களா? வேதத்தை முறைமையின்படி சொல்லி கொடுக்காம ஆதாயம் பார்க்கிறீங்களா? உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆலயத்துல கம்யூனியன் எடுக்கிறவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? குடிகாரர்களுக்கு, வேசித்தனம் செய்கிறவர்களுக்கு கம்யூனியன் கொடுத்து தேவனுடைய அப்பத்தையும் ரசத்தை வீணாக்குகிறீங்களா? இல்ல கொடுக்கிறவர்களே மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறீங்களா? ஆபத்து வருதுன்னு அர்த்தம். அதான் அந்த 2 பேர் செய்தாங்க. தேவனுடைய ஆலயத்துல பணிவிடைக்காரர்ல தேவனுக்கு பயந்து வாழ வேண்டியவங்க, பிறரை பயத்திற்குள்ள நடத்த வேண்டிய இவங்க துணிகரமாய் பாவம் செய்தாங்க. அவனுடைய கோபம் பற்றியது. ஒரே நாளில் இருவரும் சாவார்கள் என்று கர்த்தர் என்ன செய்தாரு?
தீர்க்க தரிசனமாக ஏலியுடைய காது கேட்கும்படி பேசினார். அடுத்தது, நான் என் உள்ளத்திற்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழுப்ப பண்ணி நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவார். ராஜாக்களுக்கு முன்பதாக தாவீது சவுல்லாம் வரப்போகிறாரு. ராஜாக்கள் அபிஷேகப்படுத்தவும் ராஜா அபிஷேகப்படுத்தப்பட்ட ராஜாக்களுக்கு மேலாக ஒரு பொசிஷன் பாருங்க சாமுவேலுக்கு. எந்த ராஜாவா இருந்தாலும் சாமுவேல்ட்ட தான் அந்த கையை கட்டி நிப்பாங்க. பேருக்கு அவர் ராஜா, ஜனங்கள் நடத்துவார், யுத்தத்துக்கு போவார், ஜெயிச்சுட்டு வருவாரு. ஆனா இங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் ஆகிய சாமுவேல் எல்லாவற்றுக்கும் மேல. ஏன் தெரியுமா? சாமுவேல் சிறு வயதிலிருந்து கிழவனாகிய மரண காலம் வரைக்கும் கர்த்தருக்கு பயந்து நடந்து ஜனங்களை சரிவர நியாயம் தீர்த்து ஜனங்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து முடித்தார். ஆமென் சொல்லுவோமே. அதுதான் ஆசாரியனுடைய கடமை. ஆசாரியத்துவம் வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. முதல்ல நம்ம சரிவர வாழ்ந்து காண்பிக்கணும். அதுக்கு அடுத்தது ஜனங்கள் அதற்கு நேராக நடத்தணும். இது இல்லைன்னு சொன்னா நீங்க எந்த சபையில இருந்தாலும் ஏஞ்சி போயிருங்க. அப்படிப்பட்ட சபைகள் உங்களுக்கு ஒண்ணும் வராது. தேவனுடைய கதவுகள் திறக்கப்படாது. தேவன் அங்க இருக்க மாட்டாரு. கவனமாயிருப்பது நல்லது. அல்லே சொல்லுவோம். அதுல 36 வரைக்கும் வாசிச்சாச்சா? வாசிங்க. வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனோ ஒரு வெள்ளி பணத்திற்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் பாருங்க, ஆசாரியனிடத்திலே வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார். சுதந்திரவாளிகள் இவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் அதுக்கு மாறாக நீ நடக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். இவங்க பார்த்து பகிர்ந்து கொடுக்கிற காலம் மாறி கையேந்தி நிக்கிற ஒரு அனுபவம். நீங்க செய்கிற தப்புதங்கள் உங்க பிள்ளைகளை தாக்கும். ஊழியர்கள் செய்கிற குறைபாடுகள் உங்க வம்சாவளி அழிக்கும். எதிர்காலம் அவங்களுக்கு கேள்விக்குரியதா இருக்கும். கவனமா இருக்கணும். பட்டய கருக்குள்ள ஒரு பட்டயத்தை கையில் எடுக்க அதுக்கு பழக்கம் இல்லாதவங்க கையில் எடுத்தா வேலை முடிஞ்சு. அந்த பட்டயம் அவங்கள பதம் பார்க்கும். அப்படிதான் அந்த வேத புஸ்தகம். ஊழியத்திற்கு தேர்ச்சி பெறாமல், ஊழியர் செய்வதற்கு மனநிலை பக்குவப்படாமல், கர்த்தருடைய பணியில எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு அதுல நிறைய அரசியல்லாம் செஞ்சுட்டு நமக்கு தோன்றதெல்லாம் செஞ்சுட்டு உங்க பிள்ளைகள் சபிக்கப்படுவார்கள். கர்த்தர் திறந்த வாசலை வைக்க விரும்புகிறார். அநேக மேய்ச்சல் ஆடுகள் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். தேசத்தை மாற்ற விரும்புகிறார். இங்க நாமளே சரியில்லைன்னு சொன்னா விளக்க தண்டை எடுத்துருவார். அவ்வளவுதான். வெளிச்சம் போச்சுன்னா இருள், இருள் வந்தா முடிஞ்சு போச்சு. இருள் என்றால் பாவம், இருள் என்றால் சாத்தான். அதுக்குள்ள எல்லா சாபமும் வந்துடும். கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுவோம். 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து சாமுவேலை குறித்து நம்ம வாசித்து நம்ம வேக வேகமா வாசித்து முடிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. பாருங்க, ஏலி ஒரு தீர்க்கதரிசி. ஆனா கர்த்தர் தீர்க்கதரிசியோட பேச வரல. ஏலியுடைய காலத்துல ஏலி கிட்ட தான் பேசி இருக்கணும். ஆனா இன்னொரு தீர்க்கதரிசியை பேசி அனுப்பி அவருடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிடறாரு. ஏலியோட அவருக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இப்ப சாமுவேல் மேல கண்ணு ஆண்டவருக்கு. வாசிக்க கேட்கலாம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். கவனிக்கணும். ஏலிதான் கூப்பிட்டார் நினைச்சிட்டு சாமுவேல் வந்து ஆண்டவருக்கு முன்பதாகவும் ஏலிக்கு முன்பதாகவும் பணிவிடைக்காரனா ஊழியம் செய்யறார். அப்ப ஆண்டவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் சாமுவேல்ட்ட 3 முறை.
3 முறையும் போயிட்டு இப்படித்தான் என்ன செய்வாரு, இந்த வந்துட்டு அடியன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் சாமுவேல் போய் ஏலிக்கு முன்பதாக நிற்பாரு. ஆனா கர்த்தர் தான் பேசினாரும் சாமுவேல் உணரல. அப்ப ஏலி அதை கண்டு கொண்டு 3வது முறை சொல்லி அனுப்புவாரு. 9ஆம் வசனம், சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டார், அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். கவனிக்கணும், நான் ஏற்கனவே சொன்னேன், ஏலி செவிகள் திறக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் பேச வரும்போது செவிகள் ஆண்டவர் ஏலிய கூப்பிடுவதும் சம்பாஷணை செய்வதும் வெளிப்பாடுகளை கொடுப்பதும் இது வழக்கம். இப்ப அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. அதான் நம்ம ஆரம்பத்திலே அபூர்வமா இருந்துச்சு. ஆண்டவர் பேசுறதே இல்லை. இப்ப ஆலயத்திலே தப்பு நடந்ததுமே ஆண்டவர் பேசுறதே விட்டுட்டாரு. போ, இனி ஒரு ஆளை உருவாக்கி அதுக்கப்புறம் நான் பேசுறேன்னு டீல் என்ன செஞ்சிட்டாரு, முடிச்சுட்டாரு. இப்ப இந்த இடத்துல சாமுவேல்கிட்ட பேசும்போது பாருங்க, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் சாமுவேலுக்கு. அப்ப சாமுவேல் அதே போல மறுபடியும் ஆண்டவர் கூப்பிடும் போது, அப்போ நீங்க அந்த அடுத்த வசனத்தை வாசிங்களே. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று, நல்லா கவனிங்க, அப்பொழுது கர்த்தர் வந்து, அப்பொழுது கர்த்தர் வந்து. இவர் கண்களால பார்க்கல சாமுவேல், ஏலியும் கர்த்தரை கண்களால பார்க்கல. ஆனா வேத அடையாளம் காண்பிக்குது, ஏலி சாமுவேலோடு பேசுவதற்கு கர்த்தர் வந்து நின்று. ஆமேன். இன்னைக்கு ஆராதனை நடந்துச்சு சபையில, இங்க கர்த்தர் வந்து நின்றார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நல்லையே சொல்லுங்க. நீங்க கண்கள் பார்க்கல, ஆனா ஆலயத்துல யார் வந்து நின்றா? கர்த்தர் வந்து நின்றார். அதான் அவர் நிற்கிற நேரத்துல தான் வெளிப்பாடு. அப்பதான் ஆராதனை நேரத்திலே சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவர் உலாவுகிறார், உடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்குது. ஏன்? இன்னும் நீங்க அலர்ட் ஆகி, இன்னும் நீங்க ஆவிக்குரிய ஆராதனையில இன்னும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு வரணும், ஆண்டவரோட நெருங்கணும், பேசணும். உங்க சிந்தை எங்க இருக்க கூடாது? வெளியில இருக்க கூடாது, ஆலயத்துக்குள்ளதான் நிக்கணும். உங்க சிந்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கங்க. அதுக்குதான் சொல்லி கொடுக்கிறது, ஆண்டவர் உலாவுகிறார், இங்க ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கு. ஆண்டவருடைய பிரசன்னு நான் எப்ப சொல்றேனோ நீங்க அப்ப அலர்ட் ஆயிரணும். ஆண்டவருடைய வருகை, ஆண்டவர் தேவ பிரசன்னத்தோடு வந்துட்டார்னு அர்த்தம். ஆமேன். இல்லைன்னா நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. தேவன் வர்றாரா போறாரான்னு கூட நான் சொல்ல ஆண்டவரால் நடத்தப்படலைன்னா நான் இங்க இருக்கிறதுக்கு அடையாளம் அல்ல. அப்ப இதனால்தான் ஆவிக்குரிய ரீதியில நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா கவனத்தை எங்கேயே வச்சுக்கிட்டு ஆராதனை செலுத்தாதீங்க. உங்க சிந்தனையை வேற எங்கேயே வச்சுட்டு ஆராதனை செலுத்தாதீங்க. இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆலயத்தில் இருந்த சாமுவேலை சந்திக்க கர்த்தர் வந்து நின்று முன் போல கூப்பிட்டார். கேட்கிறேன் என்றான். கவனிங்க, ஏலியுடைய வேலை, ஆசாரிய வேலை அவருக்கு கீழே அவங்க மகன்மார்களுக்கு. ஏலியுடைய அபிஷேகம் இதே அனுபவம் இப்ப யாருக்குள்ள வந்திருக்கணும்? தன்னுடைய 2 மகன்மார்களுக்குள்ள வந்திருக்கணும். இப்ப வரல. ஏலி ஒரு ஆள் தான், அவருடைய மகன்மார்கள் 2. சரி, 2 பேர்ல ஒருத்தரையாவது கர்த்தர் என்ன செஞ்சிருக்கணும்? கையில எடுத்திருக்கணும். 2 பேருமே கீழ்ப்படியாதவர்கள். இப்ப கீழ்ப்படியாதவர்களை விட்டு அங்க டிராவல் பண்ண முடியாது. ஆண்டவர் கவனிக்கணும், கீழ்ப்படியாம இருக்கிற ஊழியக்காரனோட டிராவல் பண்ண மாட்டாரு. கீழ்ப்படியாத சபை மக்களோட ஆண்டவர் டிராவல் பண்ண மாட்டாரு. கீழ்ப்படுகிறது யாருன்னு பார்த்து போக ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அந்த ஆலயத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. ஏலி குடும்பம், சாமுவேல் எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்குள்ளையும் கவனிங்க, சாமுவேல் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்படுகிறான். ஆமென். இன்னைக்கு சக்தி என்ன தெரியுமா? பேலியின் பிள்ளைகளா நம்ம வாழ்ந்துடாம, ஊழியத்திலேயோ சபையில சபை விசுவாசிகளோ தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ந்துடாம, சாமுவேலை போல கீழ்ப்படுகிற அனுபவத்தோடு வாழ ஆரம்பிச்சா கர்த்தர் எப்போது நமக்கு முன் வந்து நிற்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இவங்களுடைய காலம் முடிவடையுது, இவங்களுடைய கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் நாட்கள் முடிவடையுது. ஒரு மனுஷனுடைய ஊழியம் துவங்குது. தேவ ஆவியில நிறைந்து இந்த மனிதன், இந்த சிறு வயது வாலிபன், சிறு பிள்ளையா இருக்கிற சாமுவேல் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் தீர்க்கதரிசியாக, நான் அபிஷேகப்படுத்துகிற ராஜாக்களுக்கு முன்பதாக இவன் நடந்து ஜனங்களை நியாயம் தீர்த்து எல்லா விதத்திலும் சரிவர இஸ்ரவேலர் நடத்தணும்னு சொல்லி ஏலியின் குடும்பத்தை விட்டு அன்னாளுடைய கற்பத்திலே யாரு?
ஒரு மலடி என்று பெயர் பெற்ற அன்னாளை கற்பம் தரிக்க செய்ததான் சொல்லுவாங்க. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள்னு பெருமையா பேசாதீங்க. பவுல் சொல்லுவாரு, கல்ல கொண்டு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கிட்ட அபிஷேகத்தை குறித்தே பெருமை பேசாம, எப்பயோ ரட்சிக்கப்பட்டதே பெருமை பேசாம, எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தி கீழ்ப்படிதலோடு கர்த்தருக்கு முன்பதாக நிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அங்க தேவன் நிற்பதற்கு காரணம் சாமுவேலுடைய கீழ்ப்படிதல். அங்க பாருங்க, ஒரு அடிமை கோலம் போல 7 வயதான மனுஷன், அவனுக்கு அந்த மனுஷனுக்கு முன்பதாக எல்லா உதவி சாமுவேல் செய்து அவர் பராமரிக்கிறாரு. இங்க தேவாலயத்துல நடக்க வேண்டிய எல்லா சடங்காச்சார காரியங்களும் சாமுவேல் என்ன செய்யறாரு? வேலை செய்யறாரு. இது ரெண்டையும் பார்க்கிற கர்த்தர் ஏலியின் குடும்பத்தை விட்டு சாமுவேல் பக்கம் திரும்பினார். ஆமென் சொல்லுவோமே. கடைசி வரைக்கும் இப்ப என்ன தெரியுமா பேசுவாரு? நீங்க வீட்டுல போய் பொறுமையா படிங்க, நேரம் இல்லை, இது போதும். முதல்லயே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பம்பா, இப்படி செய்வேன் அப்படி செய்யலாம் பேசல. என்னமா பேசுவாரு? இந்த ஏலியின் குடும்பம் இருக்கு பத்தியாப்பா, அவருடைய மனசுல இருக்க ஆதங்கம். இந்த ஏலியின் குடும்பம் இருக்கு பத்தியா, எனக்கு இப்படி பண்ணிட்டானுங்க அப்படி பண்ணிட்டானுங்க, அதனால நான் இந்த குடும்பத்தை என்னென்ன செய்ய போறேன்னு வரிசையா ஒண்ணுடாம அன்னைக்கு தீர்க்கதரிசி அனுப்பி பேசணும் எல்லாம் சாமுவேல்கிட்ட பேசுவார். சாமுவேல் எல்லாவற்றையும் கேட்டு பயந்து நடுங்கி ஏலிகிட்டையும் போய் சொல்ல மாட்டார். முதல்ல ஏலி வலியுறுத்தி கேட்டதுமே எல்லாத்தையும் சொல்லிடுவார், ஒன்னு விடாம சொல்லுவார். ஒன்னு விடாம சொன்னதுமே கவனிங்க, அதுல ஏலி வாய்த்தர்னு சொல்லுவார். 18ஆம் வசனம் 3:18 வாசி முடிக்க போறோம். வாசி. அப்பொழுது சாமுவேல் மறைக்காமல் அறிவித்தான். அவன், நல்ல கவனிங்க, அவர் கர்த்தர், இப்படிதான் படிக்கணும். அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில் இன்னைக்கு கர்த்தர் தேடுகிறார். யாரை தேடுகிறார்? ஒரு சாமுவேலை தேடுகிறார். சபையில இன்னைக்கு கர்த்தர் தேடுகிறார். ஒரு எஸ்தர் ராஜாத்தியை தேடுகிறார். சபையிலே கர்த்தர் தேடுகிறார். ஒரு தெபோராளை தேடுகிறார். தேவனுடைய பார்வையில தேவனுக்கு பயந்து நடக்க ஆரம்பிச்சாலே இயேசு நின்றுவார். ஆமென் சொல்லுங்க. சாமுவேலுக்கு முன்பதாக இறங்கி வந்தவர், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு அவருக்கு பயந்து வாழ ஆரம்பிச்சா இறங்கி வருவார். அப்புறம் ஏன் ஜெபங்கள் கேட்கறதுக்கு நம்ம அழுகணும்? எப்பயும் பேசுவார் நம்மோடு. ஆமென் சொல்லுங்க. இந்த செவிகள் திறக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம் ஒண்ணு, ஆண்டவர் பேசுறாரா அது ஆண்டவர் தானான்னு உறுதிப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆண்டவரை போல லூசிபர் சாத்தானாலையும் பேச முடியும், அதுல வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. அல்லையே சொல்லுங்க. இதையும் நான் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம சபையிலிருந்தே சிலர் வெளியே போனவங்க அந்த தவறான ஆவில பிடிக்கப்பட்டு தவறான செவிகள்ல கேட்கிற வாய்ஸ், ஆண்டவர் எப்படி செவி கேட்க சாமுவேலோடு பேச ஆரம்பிச்சா அது போல சாத்தானும் ஒரு ட்ரிக்கா கடைசி காலத்துல வச்சிருக்கிறான். நடக்கிறது தேவையற்ற காரியங்களை சொல்லி ஜனங்களை போட்டு குழப்ப ஒரு சிலர் அப்படி இங்க எழும்பும் போது கர்த்தரை என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு போயிட்டார். ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தோம், சரி விட்டுட்டு வந்துருவாங்க, மனம் திரும்புவாங்க, பக்குவப்படுவாங்க, ஷார்ட் ரூட்ல மேல வந்துடும் பார்த்தாங்க. ஆண்டவர் என்ன செய்ய, காலம் வந்ததுமே வெளியே கொண்டு போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமே. எந்த ஒரு மனுஷனும் கர்த்தர் பேசுறான்னு சொன்னா அவன் ஜெபிக்கிறவனா இருக்கணும், முழங்கால் முடக்கிறவனா இருக்கணும், கர்த்தருக்கு முன்பதாக பயந்து நடக்கிறவனா இருக்கணும். ஆமென் சொல்லுவோமே. அப்படிப்பட்டவர்களோடு கர்த்தர் பேசுவா. இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு உங்க குடும்பத்திலே சாமுவேல்கள் தேவை கர்த்தருக்கு. உங்க குடும்பத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு சாமுவேலோடு நெருங்கி வந்த கர்த்தர் உங்க குடும்பத்தோடு நெருங்கி வர பார்க்கிறார். ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பிள்ளைகளை கடைசி காலத்துல எழுப்ப விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஒரு சந்ததி? பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததி, பயபக்தி உள்ள ஒரு சந்ததி. திருச்சி மாவட்டத்தை குறித்த ஊழிய பாரத்தை கொடுத்த போது நான் யோசித்தேன், பெரிய பெரிய சபைகள் எல்லாம் இருக்குது, இந்த மாவட்டம் முழுவதும் நான் எப்படி அலைந்து தெரிந்து எப்படி திறப்புல நின்று ஜெபித்து எப்படி, அதுக்கு ஆட்கள் நிறைய அங்க இருக்கிறாங்களே, நம்ம கிட்ட அப்படிப்பட்ட ஆட்களே இல்லையே, ஜெப வீரர்களே இன்னும் சேரலையே, அதுக்கே தேவைகள் நிறைய இருக்குது, குறைவுகள் நிறைய இருக்குது.
ஆண்டவர் இருக்கிற கையளவு மேகத்தோடு புறப்படு என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்க தரிசனமா அவங்க பேசி இருக்கிறாரு. பெரிய பெரிய சபைகள்ல செய்யாத காரியங்களை இந்த கையளவு மேகத்தை கொண்டு நான் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. திருச்சி மாவட்டத்தில் எழுப்புதல் வரும்போது, எழுப்புதல் ஆண்டவர் பயன்படுத்துகிற இந்த ஊழியத்துல அந்த காலகட்டத்தில் அந்த நிலைமையை நீங்க பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும், அது வித்தியாசமா இருக்கும். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும் போது திரளான ஜனங்களோடு கர்த்தருடைய ராஜ்யத்தை நோக்கி இந்த சபை பயணம் செய்யும். ஆமென் சொல்லுவோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவ மனிதர்கள் என்றால் கர்த்தருக்கு பயந்து வாழணும். தேவ மனிதர்கள் ஆலயத்துல முன்மாதிரியாய் நிற்கணும். தேவ மனிதர்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்படணும். கர்த்தர் இன்றைக்கு பேசின காரியங்கள் இவைகளை கேட்ட நீங்க, இவைகளுடைய இந்த சத்தத்தை கேட்ட நீங்க உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்துல பயபக்தி உள்ளவர்களாய் வளர்க்கணும். கர்த்தருடைய ஆலயத்துல அவங்க தேவனோடு நடக்கிறவர்களாய் பழக்குவிக்கணும். ஜெபங்களை சொல்லி கொடுத்து வசனங்கள்ல கர்த்தருக்குள் அவங்களை நீங்க நிலைநிறுத்தணும். உலகத்திற்கு நேராய் அவர்களை விட்டு விடாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.